சார், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சமீப காலமா தொடர்ச்சியா சர்ச்சைகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கிற விஷயம். கமல்ஹாசன் அவர்களினுடைய நிலைப்பாடு இடஒதுக்கீடு விஷயத்துல என்ன? அதாவது அது எதற்காக கொண்டு வந்தோம்? அங்கே பார், அமெரிக்காவில் பார், அங்கே அடிமையாக வந்தவன் இன்று அவர்களுடன் ஆள்பவர்களுடன் கைகோர்த்து கொண்டு நிற்கிறான். போரில் கைகோர்க்கிறான், கலையில் கைகோர்க்கிறான், சமுதாயத்தில் கைகோர்க்கிறான். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாடு வேண்டாமா என்று ஆசைப்பட்டவர்கள் தான் நாம். சதுர்வர்ணத்தை தூக்கி அடிக்க வேண்டும் என்று. அதாவது இடஒதுக்கீடு என்பது நாம எல்லாரும் வித் கான்சென்சஸ் எடுத்த முடிவு. அதில் இருக்கும் அறிவும் ஆழமும் இன்று குறைந்து போகவே கூடாது. காரணம் என்னன்னா, அதான் முடிஞ்சு போச்ச. இப்ப என் கூட வந்து உட்காடுறானே, வந்து என் நிழல் பட்டாலே அவனை நான் தண்டிப்பேன். இன்னைக்கு என் பக்கத்துல வந்தா தோல்ல எல்லாம் கை போடுறான் சார் அப்படின்னு. அது என்னமோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் மாதிரி சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் தோல்ல கை போட விடுறது வந்து ஒரு தனிப்பட்ட பெருந்தன்மை. சொசைட்டியோட பெருந்தன்மை என்னன்னா, அவன் உனக்கு நிகராக அறிவு பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும். அதுல முக்கியமான சண்டை அதுல என்னன்னா, அவனை வந்து நீங்க படிக்க விடலைங்கிறது தான் அவனுடைய பெரிய குறையாக இருந்தது. படிச்சிருந்தா நான் இப்படி இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் கல்வி. அதை அவருக்கு கொடுப்பதற்கு, முன்னுரிமை கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். காரணம் அது வந்து பாவம் உடம்பு முடியாத குழந்தை, அதனால தாய் கொஞ்சம் கனிவா இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆரோக்கியமான பிள்ளைக்கு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டன. அறிவுள்ள பிள்ளைக்கு வேறு ஏதோ பெயர், ஜாதியின் பெயரால் அவனுக்கு கல்வி நிராகரிக்கப்பட்டது. அது ஒத்துக்கொள்ள முடியாத அநீதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழிக்கலாம்னா, கல்வி இல்லைன்னாலும் அழிக்கலாம். அதை அப்படி நாங்க அழித்து அதை பெற விரும்பவில்லை. பழைய சட்டங்களை அழிக்கலாம், உலகை அழிக்க வேண்டியதில்லை. நாம செய்த அந்த சட்டம் வந்து உலகை விட பெரியதாக இருக்கவே முடியாது, மனிதனை விட பெரியதாக இருக்கவே முடியாது. அது மனுவே எழுதியிருந்தாலும் அதை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு உண்டு. நான் வெறும் குரங்கல்ல, எழுந்து நின்று ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நான் மனிதன். இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து எப்ப எடுத்துடலாம். நிஜமாகவே அவனுடைய வாழ்க்கை முன்னேறி இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இதுக்கு என்ன அர்த்தம் நிஜமானா அப்படின்னா, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ்ல பேசுறது அல்ல நிஜம். அவனுடைய வாழ்வாதாரமும் அவனுடைய அவன் அந்த நிமிர்ந்த நன்னடை மனசுல இருக்கணும். அவனுக்கு மனசளவுல அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு, கூறி கூறிக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நிலை மாறும்போது மட்டும்தான் ரிசர்வேஷன் போகணும். உனக்கு என்ன இவ்வளவு கோவம்? நீ என்ன தலித்தான்னா? தலித்தா இருந்து உணர்வதை விட தலித்தா இல்லாமல் இருந்து அந்த சோகத்தை உணர்ந்தால்தான் உலகம் மேம்படும்.